சார், நகங்கள் உடல் ஆரோக்கியத்தோட கண்ணாடின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றின உங்களோட கருத்து என்ன சார்? நகங்கள் கண்டிப்பாக இப்போ நகங்களில் வரக்கூடிய சேஞ்சஸை வச்சு நம்ம ஸ்கின்னு அவங்க உடம்பில், அதாவது சிஸ்டமிக்காக அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிடலாம். அந்த அளவுக்கு நகங்கள் நமக்கு ஒரு டயக்னோஸ்டிக்காகவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சியாக இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அயன் டெஃபிஷியன்சி இருப்பாங்க, சிங்க் டெஃபிஷியன்சி இருப்பாங்க, விட்டமின் B12 B6 டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி டெஃபிஷியன்சியில் இருக்கவங்களுக்கு, இப்போ அயன் டெஃபிஷியன்சியில் இருக்கவங்களுக்கு கோயிலை நோக்கியான்னு உள்ள கண்டிஷன்ஸ் நெயிலில் வரும். அவங்களுக்கு நெயில் பிரிட்டில் நெயிலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப ஜிங்க் டெஃபிஷியன்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தாச்சுன்னா ஸ்ப்ளிண்டர் ஹெமரேஜஸ் வரும். ஸோ இதெல்லாம் டெஃபிஷியன்சி இல்லை. ஸோ இதேமாதிரி சிஸ்டமிக்காக ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் வரக்கூடிய கண்டிஷன்ஸையுமே நம்ம நெயிலில் புரிஞ்சுக்கலாம். லிவர் கண்டிஷன்ஸில் வரலாம், ஹார்ட் டிசீசஸில் வரலாம், லங் டிசீசஸில் வரலாம். இப்போ லங் டிசீசஸில் பார்த்திங்கன்னா சைனோசிஸ் வரலாம், கிளப்பிங் வரலாம். இதெல்லாம் நமக்கு ஏர்லி சைன்ஸ் டு டயக்னோசிஸ் த சிஸ்டமிக், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய நோயை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏர்லியாகவே ஒரு வாய்ப்பை அது கொடுக்குது. நகத்து மூலமாகவே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி லங்ஸை சொன்னோம், அதுக்கப்புறமா லிவரு, வேறு கிட்னி டிசீசஸ்ஸு. ஸோ கிட்னி டிசீஸில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் நெயில், அந்த மாதிரிப்பட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம சில கண்டிஷன்ஸை நம்ம உடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி நம்ம எடுக்கக்கூடிய ட்ரக்ஸில் வரக்கூடிய சேஞ்சஸையுமே நம்ம நெயிலில் பார்த்துடலாம். ஸோ அதேமாதிரி SLE, இந்த மாதிரி உள்ள ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்லேயும் நிறைய நெயில் சேஞ்சஸ் வருது. ஸோ நெயில் சேஞ்சஸ் கண்டிப்பாக நெயிலை பற்றி நம்ம நெயிலில் வரக்கூடிய சேஞ்சஸை நம்ம பார்த்தாலே நம்ம நிறைய சிஸ்டமிக் டிசீஸஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு பேஷண்ட்ஸ் என்ன மாதிரி அவேர்னஸில் இருக்கணும்னா, ஸோ மக்கள் என்னென்னா அவங்க நெயிலில் வரக்கூடிய சேஞ்சஸை அவங்க ரியலைஸ் பண்ணணும். இப்போ நெயிலில் பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ் வரலாம், டெக்ஸ்டரல் சேஞ்சஸ் வரலாம். ஸோ பிக்மெண்ட்ரி சேஞ்சஸ்னால் கலர் சேஞ்சஸ், சரிங்களா? டெக்ஸ்டரல் சேஞ்சஸ்ன்னு சொல்லும்போது நெயில் பிட்டிங்கு, அந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் டெக்ஸ்டரலாகவே அவங்க ஃபீல் பண்ணலாம். அது இல்லாமல் நெயிலோட ஷேப்பே சிலது மாறி வரும். இப்போ ஸ்பூன் ஷேப் நெயில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நெயில் சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உள்ள கண்டிஷன்ஸ், இல்லை நெயிலில் நெயில் திக்கனிங் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை ஏதாவது பெயின் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு அன்ஈவனாக கொஞ்சம் ப்ரொலாங்காக ரொம்ப நாளாக இந்த மாதிரி நெயிலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் உடனே அவங்க ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட்டாக பார்க்குறது ரொம்ப நல்லது.